சுதந்திர இந்தியாவின் 79 ஆண்டுகால வரலாற்றில் இதுவரை 2 பெண்கள் மட்டுமே பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளனர். அவர்கள் யார் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட போது பல இந்திய இல்லத்தரசிகள் தங்களின் அஞ்சரை பெட்டியிலிருந்து எடுத்த சேமிப்பு தொகைதான் பல குடும்பங்களை நிலைகுலையாமல் காப்பாற்றியது. இதுவே அவர்களின் நிதி மேலாண்மைக்கு சாட்சி. ஒவ்வொரு வீட்டிலும் பெண்கள்தான் வீட்டின் நிதி அமைச்சர்களாக இருந்து வெற்றிகரமாக செயல்படுகிறார்கள். இப்படி இருக்கையில் இந்தியாவில் 2 பெண்கள் தான் இதுவரை பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளனர். ஒன்று மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி, மற்றொன்று தற்போதைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி 1970-71 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அப்போது நிதியமைச்சராக இருந்த மொரார்ஜி தேசாய் பதவி விலகியதை தொடர்ந்து நிதித்துறையை கூடுதல் பொறுப்பாக இந்திரா காந்தி கவனித்து வந்தார். இதன் மூலம் நிதியமைச்சக பொறுப்பை வகித்த முதல் பெண் மற்றும் பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் பெண் என்ற வரலாற்றை படைத்தார். அவர் தாக்கல் செய்த பட்ஜெட் வளர்ச்சியுடன் கூடிய சமூக நீதி என்பதை அடிப்படையாக கொண்டிருந்தது. ஏழைகள் மற்றும் நலிவடைந்த பிரிவினருக்கு உதவும் வகையில் பல முக்கிய அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றன. ஆண்டுக்கு 40,000 ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டுபவர்களுக்கான வருமான வரி விகிதம் உயர்த்தப்பட்டது. 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் உள்ளவர்களுக்கு அதிகபட்சமாக 93.5% வரி விதிக்கப்பட்டது. முதலாக பள்ளி குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்குவதற்கான தேசிய திட்டம் அறிவிக்கப்பட்டது. கிராமப்புற வேலைவாய்ப்பு, வறட்சி நிவாரணம் மற்றும் குடிநீர் வசதி போன்ற சமூக நலத் திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. இந்திரா காந்தியின் வறுமையை ஒழிப்போம் என்ற முழக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் பட்ஜெட் அமைந்தது. இந்த பட்ஜெட் இந்தியாவின் பொருளாதாரத்தை சமதர்ம பாதைக்கு அழைத்துச் சென்ற மிக முக்கியமான பட்ஜெட்டாக பார்க்கப்பட்டது. இந்திரா காந்திக்கு பிறகு சுமார் 5 தசாப்தங்கள் கழித்து நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். முழுநேர முதல் பெண் நிதியமைச்சர் என்ற வரலாற்று பெருமையையும் பெற்றார். 2019 ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் தனது முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அன்று முதல் 6 முழுமையான பட்ஜெட்டுகள், 1 இடைக்கால பட்ஜெட், 1 ஜூலை பட்ஜெட் ஆகியவற்றை தாக்கல் செய்துள்ளார். இதன் மூலம் தொடர்ச்சியாக 6 முறை பட்ஜெட் தாக்கல் செய்த மொரார்ஜி தேசாயின் சாதனையை முறியடித்தார். வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் தனது 9வது பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். நிர்மலா சீதாராமன் பல சாதனைகளையும் புரிந்துள்ளார். 2019 ஆண்டு பாரம்பரிய சூட்கேஸ் முறையை ஒழித்து சிவப்பு துணியால் கட்டப்பட்ட கணக்கு புத்தக முறையில் பட்ஜெட் காகிதங்களை கொண்டு வந்தார். 2020 ஆண்டு வரி செலுத்துவோருக்கு 2 விதமான வருமான வரி முறைகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் வசதியை அறிமுகம் செய்தார். 2021 கொரோனா பாதிப்பு காரணமாக காகிதமில்லா முதல் டிஜிட்டல் பட்ஜெட்டை மேக் இன் இந்தியா டேப்லெட் மூலம் தாக்கல் செய்தார். 2025 நடுத்தர மக்களுக்கு பெரிய ஆறுதலாக வருமான வரி அடுக்குகளில் திருத்தம் செய்யப்பட்டு வரிச்சுமை குறைக்கப்பட்டது.